தேர்தல் நடத்தை விதியை மீறி பரிசு பொருட்கள் பட்டுவாடா செய்ததாக தவிக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கறிஞர்கள் குழு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விஜய், கடந்த 20ஆம் தேதி வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா இப்தார் நோன்பு திறப்பு என்ற பெயரில் இஸ்லாமிய மக்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். வாக்காளர்களை கவரும் வகையில் லஞ்சம் கொடுக்கக்கூடிய செயலாகத்தான் இது பார்க்கப்படுவதாகவும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் அதிகாரியை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எஸ்பி மகால் என்னும் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை சார்ந்த திரு ஆதவ் அர்ஜுனா என்பவர் இஃப்தார் நோன்பு என்கிற பெயரில் இஸ்லாமியருக்கு ஒரு 500 to 600 நபர்களுக்கு 5000 ரூபாய் பெருமானம் உள்ள பரிசினை அனைவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் ஒரு செயலாகும். இதுபடி வாக்காளர்களை கவரும் நோக்கத்தோடு லஞ்சம் அளிக்கும் செயலாகும் இந்த செயல். எனவே இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் அவர் சார்ந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம்.